ஹாய், இன்றைக்கி நம்ம ஆட்டு ஈரல் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். மீதி ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஓகேங்க, இப்போ சோம்பு பொரிஞ்சிடுச்சு. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு துண்டு பட்டை போடுறேன். இதில் ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டுடைய ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது நம்ம செய்யும்போது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்லா இது வதங்கி வரும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டுடைய ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்க உப்பு சேர்த்தா. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. நம்ம தக்காளி வெந்ததும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வீட்டு மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக வேகட்டுங்க. வெந்ததும் நான் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அந்த கவுச்சி வாடை இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ ஈரல் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன், ஆட்டு ஈரல். அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் லைட்டாக வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணி ஏன் சேர்க்குறோன்னா ஈரல் நல்லா வேகணும், அதுக்காக தண்ணி சேர்த்து விடுறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம வேக விடலாங்க. ஏன்னா ஈரல் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக விடலாம். இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி வந்திருக்கு. இது எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ நான் மறுபடியும் மூடி போட்டு இதை நான் வேக விடுறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி வந்துடுச்சு. இப்போ இது ஓரளவுக்கு நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்படியும் மேக்ஸிமம் உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். இப்போ இது கூட ஒரு கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஆட்டு ஈரல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ரசத்துக்கூடையோ இல்லைனா சாதத்துக்கூடையோ அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம். கடைசியாக நீங்கள் இறக்கும்போது பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பரட்டி விட்டு இறக்கிடுங்க. நல்லாயிருக்குங்க இந்த ரெசிபி. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.